இலங்கையின் நட்சத்திர குரல் தேடலின் மற்றும் ஒரு ஆரம்பம். உலகுக்கு நம்மவர் திறமைகளை வெளிக்காட்டும் 60 நிமிட நேர நேரடி வானலை போட்டி நேரம். பரபரப்பான விறுவிறுப்பான நயம் தரும் பாடல்களுடன் போட்டியாளர்களை நேரலையில் இசைக்க வைக்கும் தென்றல் சிங்கிங் ஸ்டார். தென்றல் சிங்கிங் ஸ்டார். ஸ்டார். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2. நம்மவர் பாடும் திறமைக்கு களம் அமைத்து தரும் நட்சத்திர பாடகர் தெரிவு போட்டி. பார்த்தும் கேட்டும் ரசிக்க பார்வையாளர் அரங்கத்திலே நேரடியாகவும் தென்றல் FM அலைகளிலே நேரடி ஒலிபரப்பாகவும் ஓங்கி ஒலிக்கக்கூடிய நாத கோர்வைகளும் உற்சாகம் பெருக்கெடுக்கும் நெருப்பாய் தெரிக்கும் நவவர் திறமைகள் இலங்கை வானொலி ஆனந்த சமரக்கோன் நிலைய கலையகத்திலிருந்து ஒலிக்கும் நேரடி நிகழ்ச்சி. அனுசரணை தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதனை பசலை பிரிவு. வணக்கம் நேயர்களே, வாரம் தோறும் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்ற புத்தம் புதிய நிகழ்ச்சி தொடராக தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 தென்றல் FM வானொலிகளிலே வந்து உங்களை கொள்ளை கொண்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று எமது நாட்டின் புதிய இசை திறமைகளை வாராந்தம் சுமந்து வருகின்ற வானொலி நிகழ்ச்சியாக காற்றில் வீசுகின்ற வாசம் போன்றுதான் பார்வையாளர் அரங்க நிகழ்ச்சியாக நேரடியாக இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி கொண்டு வருகிறது. தென்றல் FM 104.7 104.9 ஆகிய அலை வரிசைகளிலும் www.slbc.lk என்ற இணையதளத்திலும் நீங்கள் உங்கள் தென்றலை சுவாசிக்கிறீர்கள். உங்கள் தென்றல் எத்தனை கலைஞர்களுக்கு களம் அமைத்து தந்திருக்கிறது இலங்கை வானொலி, தாய் வானொலி என்று. அதுபோல் இந்த இசை பயணம் இரண்டாவது பயணமாக சீசன் 2ஆக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. பாட வேண்டும், எங்களுக்கும் களம் வேண்டும், யார் தருவார் எங்களுக்கு ஒரு அரியாசனம் என்று ஆர்வத்தோடும் ஏக்கத்தோடும் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போதும் களம் தந்திருக்கிறது தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2. தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சிக்கு இன்றும் வருகை தந்திருக்கக்கூடிய எமது பார்வையாளர்கள் அரங்கில் இருந்து லலித் சாந்த பிரிய தலைமையிலான SLBC வாத்திய குழு இசை முழங்க இன்றும் 4 போட்டியாளர்கள் போட்டியிடுகின்ற இந்த நிகழ்ச்சியை நேர்கள் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு வானலையில் சுவாசிக்க இருக்கின்ற இந்த சந்தோஷமான தருணத்திலே வருகை தந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களிடம் இருந்து ஒரு சத்தமான கரகோஷம் இங்கே ஆனந்த சமரக்கோன் அரங்கில் இருந்து. ஆம், அந்த கரகோஷத்தோடு இப்போது நாங்கள் இந்த மேடைக்கு முதலாவது பாடகரை அழைக்கிறோம். முதலாவது போட்டியாளராக இன்றைய தினம் கலந்து கொள்கின்ற போட்டியாளரை நாங்கள் அழைக்க இருக்கிறோம். அவர் யார் என்று அறிய ஆவலாக இருப்பார்கள் நேயர்கள். ஆம், கங்காதரன். கங்காதரன் எங்கிருந்து வருகை தந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்களே சொல்லிவிடுங்கள். எனது பெயர் கங்காதரன், நான் ஹெட்டனில் இருந்து வருகை தந்தேன். ஹட்டனில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கங்காதரன் இன்றைய நிகழ்ச்சியிலே இடம்பெறுகின்ற முதலாவது போட்டியாளர். இன்று நீங்கள் என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்? நான் இன்று மன்னன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய அம்மா என்று அழைக்காத உயிரில் என்ற பாடல். மிக அருமையான பாடல். அதே போன்றுதான் அனைவராலும் மீண்டும் மீண்டும் ரசிக்கக்கூடிய வகையிலான பாடல். அதே போன்று அதிகமாக அனைவராலும் விரும்பி கேட்கப்படுகின்ற பாடல்களில் இதுவும் ஒன்று வானொலியில், இல்லையா? ஆம், என்னால் முடியும், நான் பாட வேண்டும் என்கின்ற ஆர்வம் பலருக்கு. எனக்கும் பாட முடியுமா, எனக்கும் எங்கேனும் களம் கிடைக்குமா என்கின்ற ஆர்வம் ஒரு சாராருக்கு. இதிலே நீங்கள் எந்த வகை, எப்படி இந்த தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2விலே பங்கு கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம், முனைப்பு உங்களுக்கு ஏற்பட்டது கங்காதரன்? வளமையாகவே இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது. அந்த வகையில் தென்றல் வானொலி கேட்பது வறுமை, அதில் விளம்பரப்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சிகள் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகவும் அதில் பங்கு பெற்ற அழைத்தார்கள். அந்த வகையில் நான் பங்கு பெற்றேன். சரி கங்காதரன், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வேலை செய்கிறீர்களா, இல்லாவிட்டால்? நான் ஒரு ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். ஆசிரியராக, எனவே இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் என்ன துறையில் ஆசிரியராக இருக்கிறீர்கள்? நான் விவசாய பாடத்தில் ஆசிரியராக இருக்கிறேன். ஆம், எங்களுடைய அனுசரணையாளர்களும் விவசாய அமைச்சு சேதன பசலையை ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. விவசாய பாடநெறியை நீங்கள் எங்கு இப்பொழுது பயிற்றுவிக்கிறீர்கள்? அதாவது பல்கலைக்கழகத்திலா, இல்லாவிட்டால் பாடசாலையிலா?
நான் இப்பொழுது பாடசாலையில் ஆசிரியரை கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். பாடசாலையில் மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பாடசாலையும் சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்குமே. எனது பாடசாலை டிக்கோயா தமிழ் மகா வித்தியாலயம். டிக்கோயா தமிழ் மகா வித்தியாலயத்தில் நீங்கள் ஆசிரியராக பணிபுரிகின்றீர்கள். இன்று அந்த ஆசிரியர் தொழிலுக்கு அப்பால் ஒரு போட்டியாளராக எமது தென்றல் சிங்கிங் ஸ்டார் மேடையிலே வருகை தந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு நாங்கள் மென்மேலும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்களுக்கு மென்மேலும் இந்த நிகழ்ச்சியிலே ஊக்குவிப்பை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய வாத்திய இசை கலைஞர்களை நாங்கள் மறக்க முடியாது. இது SLBC வாத்திய குழு நேர்களே. லலித் சாந்த பிரிய தலைமையிலே இன்றும் இசை வழங்குகின்ற எமது கலைஞர்கள் උපදිස්ස පෙරේරා, චාමරහ පංගම, ඉන්දුනාත් නන්දසිරි, චින්තක ලක්මාල්, සිසිර ධර්මරත්න, சமிந்த லோகு குமாரகே இவர்களோடு ரத்னதுரை எங்களுடைய தயாரிப்பாளர், நாடறிந்த எங்கள் இசைப்பிரிவு தயாரிப்பாளர் சிவசங்கர் கணேஷ் தொழில்நுட்பம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனந்த பத்மசிரி மற்றும் டியோலின் கலையக உதவி அதுல சிரி. ஆம் நேர்களே, இந்த நேரடி பார்வையாளர் அரங்கில் இருந்து இடம்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சி இங்கே எமது அரங்கில் இருந்து நேரடியாக எமது தென்றல் FM வானொலியிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் எங்களுடைய Facebook தளமாகிய தென்றல் சிங்கிங் ஸ்டார் பக்கத்திலும் நீங்கள் நேரலையாக எமது நிகழ்ச்சியிலே பாடுகின்ற பாடகர்களுடைய பாடல்களை நீங்கள் கேட்டும் பார்த்து மகிழலாம். அதே போன்று உங்களுடைய பதிவுகளையும் நீங்கள் இடுங்கள், நாங்கள் அவற்றையும் சேர்த்துக் கொள்வதற்காக காத்திருக்கிறோம். எனவே அம்மாவென்று அழைக்காத உயிரில்லையே இந்த பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக ஆரம்பிக்கலாம். அங்கே உங்கள் கரகோஷத்துடன் நேயர்களுடைய பாராட்டுதலுடன் ஹாற்றனில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கங்காதரன் எமது நிகழ்ச்சியில் இன்று முதலாவது போட்டியாளர். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானும் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயரில்லை. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு
கொடுத்தாலும் கடைதன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. ஈரைந்து மாதங்கள் கருவோடு இணை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா. உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயிரில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயிரில்லையே. வாழ்த்துக்கள் கங்காதரன். எங்கே எங்களுடைய பார்வையாளர்களும் கரகோஷம் தந்து வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் பார்வையாளர்களாக வருகை தந்திருக்கும் எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ்ச்சேவை பணிப்பாளர் ஆர் கணபதி பிள்ளை அவர்களையும் தமிழ்ச்சேவை கட்டுப்பாட்டாளர் ராஜபுத்திரன் யோகராஜன் அவர்களையும் நாங்கள் வருகவென்று வரவேற்கிறோம். ஆம், இன்றும் பார்வையாளர் அரங்கிலே வருகை தந்திருக்கக்கூடிய எமது பார்வையாளர் நெஞ்சங்களையும் நாங்கள் மறக்கவில்லை. அவர்கள் அனைவரையும் போன்று நீங்களும் இந்த நேரடி வானொலி கலையக அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் எமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆனந்த சமர்கோன் கலையகத்திலே நேர்களே வாராந்தம் செவ்வாய் மற்றும் வெள்ளி தோறும் மின்னுகின்ற நமது திறமைகளினுடைய தேடலாக ஒலிக்கின்ற இந்த நிகழ்ச்சி பிரதி புதன் மற்றும் திங்கட்கிழமைகளிலே மறு ஒலிபரப்பாகவும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. திறமைகளுடைய தேடலாக நாங்கள் தேடி சென்ற இந்த ஒவ்வொரு குரல்களையும் குரல் தேர்விலே பங்கு பெற்றி அதன் பின்னர் முதலாவது சுற்றில் கலந்து அவர்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினை நீங்கள் நேரடியாக வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 104.7 104.9 FM அலைவரிசைகளிலே நேர்களே இன்றும் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தேசிய லோத்தர் சபை, அதே போலதான் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவினர். ஆம், தேடல், தென்றலின் தேடல், இலங்கை வானொலியின் தேடல் பல ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பமானது. அந்த தேடலில் இலங்கை வானொலி படைத்த கலைஞர்கள் எத்தனையோ அவர்கள் உலகளாவிய ரீதியில் சாதனை படைத்தவர்களாக, பெயர் பெற்றவர்களாக, புகழ் பூத்தவர்களாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் இந்த இசை பயணம் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 1 பல பாடகர்களை உருவாக்கியது. நம்முடைய இசை பயணத்தில் பலரை இணைத்து கொண்டது. இப்போது சீசன் 2 ஆரம்பமாகி தவழ்ந்து கொண்டிருக்கிறது தென்றலில். இந்த இசை பயணத்தில் முதல் சுற்றிலே பாடகர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆம், அம்மாவை பற்றிய முதலாவது பாடல் நிகழ்ச்சியை இன்று அமர்க்களமாக ஆரம்பித்து வைத்திருக்கிறது. நேர்களே, நீங்களும் வீட்டில் இருந்த வண்ணமே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நேரடியாக வந்து கங்காதரன் பாடிய அந்த குரலை நேரடியாக கேட்டால் எப்படியாக இருக்கும் என்பதாக யோசிப்பது எங்களுக்கு புரிகிறது. அம்மா என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற பல பாடல்கள் வந்தாலும் கூட நாகபூஷணி இந்த பாடலுக்கென்று ஒரு தனித்த இடம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பாடலை கேஜே ஜேசுதாஸ் அவர்களுடைய குரலில் இடம்பெற்ற பாடலை கங்காதரனுடைய குரலிலே சற்று இன்று கேட்கின்ற பொழுது, அவருடைய திறமையிலே அந்த பாடலை கேட்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது இல்லையா? நிச்சயமாக அவர் தன்னுடைய முழு திறமையையும் இந்த பாடலுக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல எங்களுடைய எல்லா பாடகர்களுமே அதே போல அச்சொட்டாக இல்லாவிட்டாலும் தம்முடைய திறமையை சிறப்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, நடுவர்களுடைய எதிர்பார்ப்பும் நேர்களுடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. ஆம், அந்த வகையிலே நேர்களே எங்களுடைய SLBC வாத்திய குழுவினர் லலித் சாந்தபிரிய தலைமையிலே இன்றும் இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியான இந்த போட்டியிலே எங்கே உங்களுடைய சத்தமான கரகோஷத்துடன் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்ற நேரம் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியில் இன்று அடுத்து வந்திருக்கும் போட்டியாளர் யார்? வேல் முருகன். வணக்கம் வேல் முருகன். வணக்கம் அம்மா. எங்கே இருந்து வர்றீங்க? நான் வெள்ளவத்திலிருந்து வரேன். வெள்ளவத்தையிலிருந்து வந்திருக்கிறார் தகிஷன். சத்தமாக பேச வேண்டும் வேல்முருகன், சொல்லுங்கள் உங்களுடைய சொந்த இடம் எது? என் சொந்த இடம் திருகோணமலை. திருகோணமலை. இப்போ நான் கொழும்புல தான் வசிக்கிறேன். கோணமாமலை அமர்ந்தாரு என்று சொல்லி நீங்கள் திருகோணமலை, அதாவது வரலாற்று சிறப்பு மிகுந்த எங்களுடைய பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்று இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வருகை தந்திருக்கிறீர்கள். வேல் முருகன் என்ற பெயரை வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது முருகனுடைய பக்தி காலம் ஆரம்பிக்க போகின்ற நேரம் தெரியுமா? கதிர்காமம், அதே போன்று நல்லூர் திருத்தலங்கள் திருவிழா காணுகின்ற காலம்.
அப்போ நீங்கள் வேல்முருகன் என்ற பெயரை வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு யார் உண்மையிலே சிறு வயதிலேயே இந்த பெயரை வைத்தார்கள் என்று ஞாபகம் இருக்கா? இருக்கு. யார்? அப்பா தான் வச்சிருக்கேன். இந்த பெயரை பற்றி யாராவது சொல்லுவார்களா? வேல்முருகன் வேல்முருகன் அப்படின்னு சொல்லி. என்னை உண்மையிலே வேல்முருகன் கூப்பிட்ற என்னை பெரிய தம்பிட்டு தான் வீட்டில் கூப்பிடுறது. ஆனால் வேலைத்தளத்தில் எல்லாரும் என்னை முருகன் கூப்பிடுவாங்க. வேலை கட் பண்ணிட்டு முருகனை கூப்பிடுவாங்க. வேலை கட் பண்ணிட்டு முருகன் கூப்பிடுவாங்க. வேலென்று யாரும் கூப்பிடுறது இல்லையா உங்களை? வேலென்று யாரும் உங்களை கூப்பிட இல்லையா? வேலென்று கூப்பிடல ஒருத்தர். சரி, அப்போ நீங்கள் வேல் போன்று கூர்மையாக இருப்பீர்கள், முருகன் போன்று அழகாக இருப்பீர்கள். அப்போ கூர்மையான அழகான அந்த உங்களுடைய பெயரில் இன்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இப்போ பங்கு பெற்று வந்திருக்கிறீங்க வெள்ளவத்தையிலிருந்து. தென்றல் சிங்கிங் ஸ்டார் எப்படி இருக்கிறது? நீங்கள் கங்காதரன் பாடிய பாடலை கேட்டீர்களா? ஓ, பரவாயில்ல. அவர் 100% பாடலாட்டியும் அவருக்கு முடிஞ்ச வரை அவர் திறமையை காட்டியிருந்தார். அதாவது நாகபூஷணி வேல்முருகன் சொல்லுகிறார், பரவாயில்லை, நானும் அடுத்து வந்திருக்கிறேன் போட்டிக்கு போட்டியாக. என்னுடைய பாட்டை கேட்டு விட்டு பிறகு சொல்லுங்கள். சரி, நீங்கள் வேல்முருகன் இன்று நீங்கள் என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க பாடுவதற்காக? நான் பொன்னென்ன பூவன் என்று ஜெயச்சந்திரன் பாடிய அலைகள் திரைப்பட பாடல். ஆமாம் சார். சரி, பொன்னென்ன பூவென்ன திரைப்படத்தில் அந்த பாடலை நீங்கள் மிக அழகாக இன்று நீங்கள் பாட வேண்டும் என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஏன் இந்த பாடலை தெரிவு செய்தீங்க? இந்த பாடல் நான் நினைக்கிறேன் என்னோட குரலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைதியான பாடலாக இருக்கும் என்று. ஆனால் இவருடைய குரலை கேட்கின்ற பொழுது லாபகமாக இந்த பாடல் தெரிவு சரியாக அமைந்திருக்கிறது போன்று எனக்கு தோன்றுகிறது நாகபூஷன். என்னால் ஜெயச்சந்திரன் அவர் தன்னுடைய குரலுக்கு பொருத்தமானது என்று அவர் தெரிவு செய்திருக்கலாம். அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட கூறியிருக்கலாம். இல்லை, குறிப்பாக நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மற்றும் ரத்னம் சார் அவர்கள் எனக்கு சொன்ன அனைவருமே இந்த உங்களுடைய தெரிவு சிறப்பாக இருக்கிறது, இதனை நீங்கள் அப்படியே சமர்ப்பியுங்கள் அரங்கில் என்று உங்களுக்கு இன்னும் வலுவூட்டினார்கள். அதனால தான் எங்களுடைய நிகழ்ச்சி பிரிவினர், குறிப்பாக எங்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் உட்பட இந்த வாய்ஸ் ட்ரைனிங் இல்லாவிட்டால் குரல் பயிற்சி இவை எல்லாவற்றையும் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் வழங்கி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அதனை எப்படியாக எங்களுடைய போட்டியாளர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், அதனை ஒப்புவிக்கிறார்கள் என்பதில் தான் இந்த வெற்றியினுடைய ரகசியம் இருக்கிறது. கண்டிப்பாக. எப்படி நீங்கள் இந்த போட்டியிலே பயிற்சி பெற்றீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலே நான் இந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு தான் நான் வந்தேன். நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தேன். அதனால எனக்கு முன்கூட்டி எனக்கு அது என்ன சொன்னாட்டு தெரியல. அதனால இன்று நீங்கள் இந்த பாடுகின்ற பாடல் நேரடியாக நேரலையாக ஒலிக்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே மேடையிலே பாடுறீங்க. ஆமாம் சார். நீங்கள் வேறு எங்காவது ஒரு வானொலியிலே இப்படியாக நேரடி போட்டி நிகழ்ச்சி ஒன்றிலே பங்கு பெற்றிருக்கிறீர்களா, இல்லாவிட்டால் கேட்ட அனுபவம் இருக்கிறதா? இல்லை சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆம், இல்லை, அதுதான் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய வெற்றியும் கூட ரகசியமும் கூட. இன்று இலங்கை முழுவதும் அல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இசை விரும்பிகள் மற்றும் நேயர்கள் அனைவருடைய மனதையும் கொள்ளை கொண்ட நேரமாக செவ்வாய் மற்றும் வெள்ளி தோறும் மனதை மயக்கக்கூடிய வகையிலே நேரடி நேரலை நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்படித்தானே நாகபூஷணி? ஆம், வேல் முருகன் எப்போது பாடப்போகிறார் என்று எங்களுடைய நேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காக்க வைக்க கூடாது கிஷன். எனவே நீங்கள் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளிலே உருவான அற்புதமான பாடல் அலைகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஜெயச்சந்திரன் பாடிய பாடலை சிறப்பாக பாட வேண்டும் என்று வாழ்த்தி எங்களுடைய பார்வையாளர் அரங்கிலிருந்து ஒரு வரவேற்பு மிகுந்த கரகோஷ ஒலிகளுடன் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவில் அடுத்த போட்டியாளர் வேல் முருகன். நன்றி சார். பொன்னென்ன பூவென்ன கண்ணே, உன் கண்ணாடி முள்ளத்தின் முன்னே ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை ஒரு காணாமல் போகாது பெண்ணே. மார்கழியில் மாலையிலே மலர்ந்ததொரு மல்லிகைப்பூ, மார்கழியில் மாலையிலே மலர்ந்ததொரு மல்லிகைப்பூ, யார் வருவார் யார் வரிப்பார் யார் அறிவார்
போது பொன்னென்ன பூவென்ன கண்ணே உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னே ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை ஒரு காணாமல் போகாத பெண்ணே. போகின்ற மேகந்தனும் ஒளியோடு நடைபோடு நீரோடையும் ஊர்கோலம் போகின்ற பூந்தென்றலும் ஒளியோடு நடைபோடு நீரோடையும் சுகமானது சுவையானது உன் வாழ்வும் அது போல உயர்வானது. பொன்னென்ன பூவென்ன கண்ணே உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னே ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை ஒரு காணாமல் போகாது பெண்ணே. குழலாகுமா செந்தூரம் விளையாடு முகமாகுமா செவ்வான மேகங்கள் குழலாகுமா செந்தூரம் விளையாடு முகமாகுமா நடை போடுமா இசை பாடுமா நடந்தாலும் அவையாவும் நீயாகுமா. பொன்னென்ன பூவென்ன கண்ணே உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னே ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை புவி காணாமல் போகாது பெண்ணே புவி காணாமல் போகாது பெண்ணே புவி காணாமல் போகாது பெண்ணே. வெள்ளவத்தை வேல் முருகனுக்கு கரகோஷம் தந்து எங்களுடைய பார்வையாளர்கள் தங்களுடைய வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார்கள். வேல் முருகன் என்றா சும்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நீங்கள் பாடி இருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே இரண்டாவது பாடகராக சிறப்பாக உங்களுடைய திறமையை வெளிக்காட்டிருக்கிறீர்கள். எனவே தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு செல்வதற்காக வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தேசிய லோத்தர சபை மற்றும் விவசாய அமைச்சருடைய சேதன பசலை பிரிவினர். அதே போன்று எங்களை நேரடியாக வருகை தந்து இந்த வேலை பழு மிகுந்த நேரத்திலே வந்து பார்க்க முடியாவிட்டாலும் கூட வருகை தந்திருக்கக்கூடிய எமது பார்வையாளர்கள் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அனுபவித்து மகிழ்ந்து இந்த இசை அனுபவத்தை பெற்றுச் செல்கின்றார்கள். ஆனால் இன்னொரு தரப்பினர் இருக்கின்றார்கள். முக நூலிலே இருந்து சரியாக 11:30 என்று சொன்னால் எமது தென்றல் சிங்கிங் ஸ்டார் பக்கத்தை வைத்துவிட்டு எங்கே இந்த ஃபேஸ்புக் லைவ் வரும் 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 என்று பார்த்து கொண்டு இருந்து இப்போதுதான் 2 பாடல்களை கேட்டோம் என்று பலர் இங்கே தங்களுடைய கமெண்ட்ஸ்களை இல்லாவிட்டால் பதிவுகளை இட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் என்று சொல்வதற்கு முன்பதாக நிச்சயமாக அவர்கள் யார் யார் என்று நாங்கள் முதலில் தெரிவித்து விட வேண்டும். தக்கீஷன் பாடும் திறமைக்கு களம் தந்து நட்சத்திர பாடகரை தெரிவு செய்யும் இந்த இசை பயணத்தின் முதல் சுற்றிலே இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். லலித் சாந்த பிரிய தலைமையிலே உபதிச பெரேரா சாமர ஹபங்கம இந்துநாத் நந்தசிரி சிந்தக லக்மால் சிசிர தர்மரத்ன சமைந்த லோககுமாரகே இவர்களோடு ரத்னத்துறை. உண்மையிலே அந்த தபேலா வாத்தியத்தினை நீங்கள் இன்று இந்த பாடலுடன் வேல்முருகனுடைய பாடலுடன் நீங்கள் கேட்டு அப்படியே சொக்கி போயிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் வானொலி ஊடாக. ஆனால் அந்த நேரலை வானொலியில் நீங்கள் கேட்கின்ற அந்த அனுபவத்தில் பார்த்திருந்தால் தான் உண்மையான சந்தோஷத்தை நீங்கள் இன்னும் 2 மடங்கு பெற்றிருக்கலாம். எனவே மறந்து விடாதீர்கள், இப்படியான வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கிடைக்காது. எனவே அடுத்தடுத்த போட்டி நிகழ்ச்சிகளிலே நீங்களும் பார்வையாளராக வந்து இருக்கைகளிலே உங்களுடைய இடத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற வேண்டுகோளை நாங்கள் விடுகிறோம் நேயர்களுக்கு. நிச்சயமாக தக்கீஷன் பார்வையாளர்களாக வந்தவர்கள் கூட தங்களுடைய கருத்துக்களை கூறும்போது சொன்னார்கள், இப்படி ஒரு இசை மேடையை நாங்கள் கண்டதில்லை, இது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது என்று. அந்த புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உங்களையும் நாங்கள்
இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆனந்த் சமரகோன் கலையகத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியை நேயர்களே நீங்கள் நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பார்வையாளர் அரங்கிலே நேரடியாக பார்வையாளர் மத்தியில் இடம்பெறுகின்ற இலங்கையின் முதலாவது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்து இருக்கிறது. இப்போது எங்களை ஃபேஸ்புக் தளத்திலே இணைந்திருந்து வாவ் உங்கள் வாய்ஸ் இதுதானா நாகபூஷணி அருமை அருமை எப்படியாக ஃபாத்திமா சுவையா குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று இலங்கையிலே நாடக கலைஞர்களிலே ஒருவர் தான் மோகன்குமார், அவரும் கூட நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி மோகன்குமார் அவர்களே. அதே போன்று ரவி, அதே போன்று தான் இன்னும் பலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய பெயர்களை குறிப்பிடலாம். அபிநயா பவானி, வாவ் ஸ்மார்ட் வாய்ஸ் ஆஃப் வேல்முருகன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதே போன்று ஃபவுசான் நைஸ் யா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். சரி நன்றி. அதே போன்று யோகா யூவி சிறப்பாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ரியாஸ் ரிஸ்மின், அமீன் பாலகுமார், அதே போன்று தான் இஃப்தி பிரகாஷ் மூர்த்தி, பொன்னம்பலம் முகுந்தன், ரிஃபாஜ் நவாஸ், அல்மு கேட்டிருக்கிறார் எப்படி சுகம் அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லி. நல்ல சுகமாக இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள். அதே போன்று ராஜன் பிரசாத் ராஜன், அவர் ராஜன் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். யாரை குறிப்பிட்டாரோ தெரியவில்லை. அதே போன்று தான் சுரேஷ் சிவரூபன் நிகழ்ச்சியை வாழ்த்தியிருக்கின்றார். அதே போன்று தான் ஷெரோனி பாலா, மனோஜ்குமார், ஷஹா வலி, இவர்கள் அனைவருமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இடம்பெற்ற இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்களாக இவர்களை இங்கே குறிப்பிட வேண்டும். கண்ணன் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். மணிக்குமார், அதே போன்றுதான் பிரியா, ரோஜா, எம்ஜே வரன், கிஷான், பிரிந்தன், ஜிந்துஜா, புஷ்பநாதன், சத்யராஜ், துரை, மனோஜ்குமார், உங்கள் அனைவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். மறந்து விடாதீர்கள், நீங்கள் ஃபேஸ்புக் தளத்திலே எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் இணைத்துக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியினை வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதே போன்று வானொலி ஊடாக பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்லி. எனவே உங்கள் அனைவருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை தவறாமல் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆனந்த சமரகோன் கலையகத்திற்கு வருகை தாருங்கள். ஆம், உங்கள் அனைவரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைத்து ஊடகங்கள் வாயிலாகவும் எங்களை ரசித்துக் கொண்டிருக்கும், எங்கள் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய 3வது போட்டியாளரை நாம் அழைக்கிறோம். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியிலே இன்று வருகை தந்திருக்கக்கூடிய 3வது போட்டியாளர் யார்? ஜெயராஜ் கீர்த்தனா. எப்படி இருக்கிறீங்க ஜெயராஜ் கீர்த்தனா? சங்கீத உருப்படிகளிலே கீர்த்தனை இருக்கிறது. நீங்கள் கீர்த்தனா என்ற ஒரு பெயரை அழகாக கொண்டிருக்கிறீங்க. உங்களோட ஊர் எது? கொழும்பு எங்கே? கொழும்புல வத்தலை. ஆஹா, கொழும்பு வத்தலை. எவ்வளவு காலமாக கொழும்பில் இருக்கிறீங்க? சொந்த இடமே கொழும்பு தானா? 20 வருடம். சரி, 20 வருடங்களாக கொழும்பில் இருக்கிறீர்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? படிக்கிறீர்களா? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? படிக்கிறேன். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? தரம் 10. அப்போ இன்னும் 1 வருடம் இருக்கிறது சாதாரண தர பரீட்சைக்கு. உங்களுடைய அடுத்த கட்ட நோக்கம் என்ன? அதாவது ஓ லெவல் செய்துவிட்டு என்னவாக ஆக வேண்டும் என்று சொல்லி. சங்கீத ஆசிரியராக. ஆஹா, அப்போ நீங்கள் இப்போது ஓ லெவலில் வந்து சங்கீதமும் பாடமாக கொண்டிருக்கிறீங்களா? கர்நாடக சங்கீதம். அதற்கு பின்பதாக நீங்கள் ஏ லெவல் செய்துவிட்டு அப்படியே இசைத்துறைக்கு தான் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அப்போ நீங்கள் இசைத்துறையிலே பட்ட படிப்பொன்றை மேற்கொள்ள இப்பொழுதே உத்தேசித்திருக்கிறீங்க. கீர்த்தனா, கர்நாடக இசை பயிலுகிறீர்கள். என்ன வாத்திய கருவியை இசைப்பீங்க? இல்லை, வாத்திய இசை இல்லை. ஆனால் நீங்கள் கர்நாடக சங்கீதத்தை பயின்று கொண்டிருக்கிறீங்க. சரி, யார் உங்களுடைய கர்நாடக சங்கீத குரு? அனுஷா மொராயஸ். ஆஹா, சரி. நீங்கள் இப்பொழுது எத்தனையாவது தரம் படித்து கொண்டிருக்கிறீங்க சங்கீத பிரிவிலே? 4வது தரம் மட்டும் சென்றிருக்கிறீங்க. ஆஹா, வாழ்த்துக்கள். அப்போ நன்றிகள். இன்னும் 2 தரங்கள் தான் இவருக்கு இருக்கிறது முழுமையாக அந்த சங்கீத தர பரீட்சையை நிறைவு செய்ய. இந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே தரம் 4ஐ பூர்த்தி செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் கீர்த்தனா. நன்றி. பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல அருமையாக பாடுவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் மட்டுமில்லை, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருமே எதிர்பார்க்கிறார்கள். பார்வையாளர்களிடம் ஒரு கரகோஷத்தை வாங்கி எங்களுடைய கீர்த்தனாவுக்கு கொடுக்கலாம். கீர்த்தனா, என்று என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க பாடுவதற்காக? ஜானி திரைப்படத்தில் காற்றில் எந்தன் கீதம் என்கின்ற பாடல் மிக அருமையான பாடல். கங்கை அமரன் அவர்களுடைய வரிகளிலே இளையராஜாவினுடைய இசையில் வந்த பாடல்.
அந்த பாடலை நீங்கள் காட்சியை பார்த்துருக்கீங்களா? ஓ ஆ ஆஹா, அப்போ இவர் ஒரு திரைப்பட ரசிகையும் கூட. சரி, ஸ்ரீதேவியினுடைய நடிப்பிலே அந்த காட்சி அமைந்திருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கான சந்தர்ப்பம் இது. சிறப்பாக பாடி உங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு எங்கே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியிலே அடுத்ததாக ஜானி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலுடன் எமது அடுத்த போட்டியாளர் கீர்த்தனா வத்தலையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எமது அடுத்த போட்டியாளர் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவு. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே அலை போல நினைவாக சில்லென்று வீசும் மாலை நேர காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. எங்கெங்கும் இன்பம் அது கோலம் போட என்னுள்ள வீணை ஒரு ராகம் தேட அன்புள்ள நெஞ்சை காணாதோ ஆனந்த ராகம் பாடாதோ கண்கள் எங்க நெஞ்சில் தாபம் மேலும் ஏற்றும் காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. நில்லென்று சொன்னால் மனம் நின்றால் போதும் நீங்காத நெஞ்சில் அலை ஓய்ந்தால் போதும் மௌனத்தின் ராகம் கேளாதோ மௌனத்தின் தாளம் போடாதோ வாழும் காலம் யாவும் இங்கே நெஞ்சம் தேடும் காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே அலை போல நினைவாக சில்லென்று வீசும் மாலை நேர காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. கீர்த்தனா நல்லா பாடுனீங்களா? உங்க டீச்சர் என்ன சொல்ல போறாங்களோ நான் நினைக்கிறேன் அப்படியே பயத்துல இருக்கிறார் கீர்த்தனா. அந்த வரியை அப்படியே லயமிக்கமாக ஒன்றை தேடுது அப்படின்னு சொல்லி ஒரு கடைசியாக முடித்திருந்தார். ஆனால் சுருதியை தவற விட்டு நீங்க படிச்சீங்க. உங்களுக்கு விளங்கிச்சா? அருமையான ஒரு பாடல். அதை போன்று சிறந்த பாடல் தெரிவு. சுருதி மாத்திரம் என்று உங்களை சற்று பிதற்றி விட்டது. ஆனால் சரி, உங்களுடைய முயற்சிக்கு உங்கள் ஆசிரியரிடம் நீங்கள் இன்னும்
யோசனைகள் ஆலோசனைகளை எல்லாம் கேட்க வேண்டும் கீர்த்தனா. சரி கீர்த்தனா, சிறப்பாக நீங்கள் அடுத்த சுற்றுகளிலே நீங்கள் பங்கு பெற்ற உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எங்களுடைய போட்டியாளர்கள் பலர் பாடி சென்றிருக்கிறார்கள். நடுவர்கள் முன்னிலையிலே இந்த பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டு அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறாங்க. உங்களுடைய நேர்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாம் நீங்கள் என்று சொல்லியிருப்பீங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக. எனவே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வழி அனுப்பி வைக்கிறோம். அதே போன்று தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சிக்கு இன்றும் இங்கே எமது கலையகத்திலே ஒலி நயங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களிலே மறக்க முடியாத டியூலின், அதே போலதான் மறுபுறத்திலே ஆனந்த பத்மஸ்ரீ ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். அதே போலதான் 104.7 FM, 104.9 FM மற்றும் www.slbc.lk எமது இணையதளத்திலும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2, the first ever musical talent show lively presented by the musical studio. ஒரு இசை கலையகத்திலிருந்து நேரடியாக இடம்பெறுகின்ற முதலாவது நிகழ்ச்சி என்கின்ற ஒரு பெருமையை நாங்கள் மீண்டும் 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 சொல்கின்ற காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய பார்வையாளர்களுக்கு விருந்தாக இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி என்பதன் காரணமாக. நான் கூட ஒரு காலகட்டத்திலே நேராக இருந்த பொழுது நாகபூஷணி, இப்படியாக ஒரு நேரடி வானொலி கலையகத்தை சென்று பார்க்க முடியாதா என்று ஏங்கிய காலங்கள் இருக்கிறது. உங்களுடைய அனுபவம் எப்படி? உண்மை உண்மை. எப்படி இந்த சின்ன ரேடியோவுக்குள்ளே இவர்கள் எல்லாம் போய் இருக்கிறார்கள் என்று என்னுடைய சகோதரியை கேட்ட ஞாபகமும் எனக்கு இருக்கிறது. அதாவது இந்த வேல்வ் ரேடியோ காலத்திலிருந்து பிறகு வந்த பல பல ரேடியோக்களை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த வேல்வ் ரேடியோவில் இருந்து இன்று இருக்கக்கூடிய எண்மான டிஜிட்டல் ரேடியோ வரை இருந்த காலத்தின் ஒரு வானொலியாக எமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இருந்திருக்கிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றல் FM பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய லோத்தர் சபை, அதே போன்றுதான் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவு. இப்போ எங்களுடைய பார்வையாளர் அரங்கிலும் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுடனும் பேச வேண்டும். அதற்கு முன்பதாக போட்டியாளர், அடுத்த போட்டியாளரும் தயாராக இருக்கின்றார். யார் அடுத்த போட்டியாளர்? அடுத்த போட்டியாளர் கதிரைமலை நாதன், யாழ்ப்பாணத்தில் இருந்து. கதிரைமலை நாதன், வணக்கம். வணக்கம். யாழ்ப்பாணத்தில் எந்த இடம் நீங்கள்? பெரியதம்பிராங்கோயில் வீதி, வண்ணார் பண்ண வடமேற்கு. வண்ணார பண்ணை வடமேற்கு, நாச்சிமாலுக்கு பின்னாலே. சரி, முகவரியே சொல்லிவிட்டார் கதிரைமலை நாதன். உங்களுக்கு இந்த தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியிலே பாட வேண்டும் என்கின்ற விருப்பம் எப்படி வந்தது? தென்றல் FM ரேடியோ கேட்குறேன் நான். கேட்க அதில் அந்த பாட்டு நிகழ்ச்சி போட்டோன்னே எனக்கு மேலே ஒரு பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி ஆர்வம் வந்தது. உங்களோட ஆர்வம் வந்த உடனே நீங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தாரிடம் சொல்லியிருப்பீங்க. என்ன சொன்னாங்க? அவையல் சொல்லிச்சுன்னா உங்களுக்கு திறமை இருந்தால் போய் பாடுங்கன்னு பிள்ளைகள் நமக்கு ஊக்கம் தந்தினோம். போக்குவரத்து செலவுகள் அதெல்லாம் பிள்ளைகள் தான். அயலவர்கள் எல்லாம் அயலவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? அயலவர்கள் எல்லாம் உங்களோட குரல் கேட்க ஒன்றாங்க, பாடுங்க பாடுங்க. சரி, இப்போது யாழ்ப்பாணம் முழுவதும் ஒலித்து கொண்டிருக்கும் நாச்சிமார் கோவிலடி என்று சொன்னால் அனைவருக்குமே தெரியும். நாச்சிமார் கோவிலடியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அடுத்த பாடகர் இப்போ இங்கே எமது கலையகத்திலிருந்து நேரடியாக இசை வழங்கப் போகின்றார். நான் இப்பொழுது பார்வையாளர் அரங்கிலே பார்வையாளராக இருந்து அப்படியே இந்த மேடையை பார்க்கின்ற பொழுது எனக்கும் இந்த அறிவிப்பை விட்டு விட்டு வந்து இருந்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை. சரி, பார்வையாளர் அரங்கிலே இருக்கிறீர்கள் தக்கீஷன். ஒரு பார்வையாளரோடு கொஞ்சம் பேசி பார்க்கலாமா? ஆம், இவர் பார்வையாளராக இன்று வருகை தந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரங்கில் இருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் இவர் ஒரு போட்டியாளர் என்பதையும் சொல்ல வேண்டும். எங்களுடைய அடுத்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர், அவருடைய குரலிலேயே அவருடைய பெயரை கேட்டு விடலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா, நான் சசிகலாநாதன், கண்டி திகனில் இருந்து வருகை தந்திருக்கின்றேன். நன்றாக நீங்கள் வந்து அறிவிப்பு செய்வது போன்று பேசுகிறீங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு அறிவிப்பு துறையிலே விருப்பம் இருக்கிறதா? ஆமாம், நான் ஒரு அறிவிப்பாளராக இருக்கின்றேன். இப்பொழுது ஒரு தனியார் ஊடகங்களில் செய்தி ஆசிரியராக பணியாற்றுறீங்க. எனவே இப்போ நீங்கள் இசைத்துறை சார்ந்த போட்டிக்காக வருகை தந்திருக்கிறீர்கள். தென்றல் சிங்கிங் ஸ்டார் எப்படி இருக்கிறது இந்த நேரடி போட்டி நிகழ்ச்சி? மிக திறமையான பாடகர்களும் இருக்கின்றார்கள். அதைவிட இந்த முறை சிங்கிங் ஸ்டார் சீசன் 2ஐ பொறுத்த மட்டில் அந்த இசைக்குழுவானது மிகவும் திறமை வாய்ந்த ஒரு அனைவராலும் ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. நானே பார்த்து பிரமித்து போயிருக்கின்றேன். இது போன்ற இசைக்குழுக்கள் மேலும் ஆனந்த சமர்கோண கலையரங்கில் தமிழ் இசை பிரிவுகளுக்கு இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சரி, இப்போ எங்களுடைய லலித் சாந்தப்பிரிய தலைமையிலான எங்களுடைய கலைஞர்களிலே உங்களுடைய மனதை கவர்ந்த வகையிலே வாத்தியத்தை வாசிக்கின்ற கலைஞர் என்று சொன்னால் நீங்கள் யாரை காட்டுவீர்கள்? எங்களுடைய SLBC வாத்திய குழுவிலே அனைவருமே
நல்லா தான் வாசிக்கிறாங்க. அதில் இவர் யாராவது ஒருவரை பெயரை சொல்லிவிட்டால் மற்றவர்கள் கோவித்து விடுவார்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கள், நீங்கள் யாருடைய பெயரை சொல்ல வந்தீங்க? ரட்னத்துறை அண்ணாவின் தபேலாவில் மயங்காதவர்கள் யாரும் இல்லை. எனது பாடலுக்கு அவர் எவ்வாறு இசைக்கப் போகிறார் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டாம். ஆனால் இன்று நீங்கள் ஒரு பாடலை பாடி காட்டலாம். என்ன, ஏதாவது ஒரு பாடலை பாடுறீங்களா இப்போ எங்களோடு? என்ன பாடல்? பாவாடை தாவணியில். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. சரி, எனவே இப்பொழுதே நீங்கள் போட்டிக்கு நன்றாக தயாராக இருக்கிறீர்கள் என்று எனக்கு விளங்குகிறது. தகிஷன் அவர் இளைஞனாக இருப்பதால் நான் நினைத்தேன் ஏதாவது ஒரு புதிய பாடலை பாடப் போகிறார் என்று. ஏன் உங்களுக்கு அதிகமாக போட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் புதிய பாடல்களை தெரிவு செய்து பாடுவதிலே பயப்படுகிறார்கள். ஏதோ நாங்கள் எங்களுடைய திறமையை காட்ட முடியாமல் போய்விடுமோ இல்லையா என்று சொல்லி. ஆனால் நாங்கள் அடுத்தடுத்த சுற்றுகளிலே புதிய பாடல்களுடன் கூடிய வெவ்வேறு வகையான சுற்றுக்களை வைத்திருக்கிறோம். அப்போது இவர்கள் நிச்சயமாக அந்த இசையை வழங்குவார்கள். சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு பிரியமான வாத்திய கலைஞர் என்பதாக ரட்னதுரை அவர்களை சொன்னீங்க. அவரிடம் நாங்கள் ஏதாவது ஒரு சிறு இசையை வாசிக்க சொல்லி கேட்போமா? நான் கேட்பதிலும் பார்க்க நீங்கள் ஒரு போட்டியாளர், அவருடைய அபிமானி என்று சொன்னீங்க. நீங்களே கேளுங்கள், வாசிக்கிறாரா இல்லையான்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு சிறப்பான ஒரு இசை உங்களில் விரல்களில் இருந்து எதிர்பார்க்கின்றோம். விரல்களில் இருந்து அவர் நாதத்தை கேட்கின்ற பொழுது இப்பொழுது நேர்கள் இப்பொழுது வானொலியில் இருந்து வாசிங்கண்ணா வாசிங்க என்று சொல்லி கேட்பது எனக்கு விளங்குகிறது. எனவே அனைவருடைய ஒரு வேண்டுகோளாகவும் நாங்கள் ஒரு சிறு இசை விருந்து ஒன்றை கேட்டு பார்க்கலாம். அப்படியே 10 விரல்களும் சிறப்பாக பேசின. ஆம், 10 விரல்களும் பேசின. தபேலாவுக்கு சாக்கிர் ஹுசைன் எல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். எமது நாட்டில் இருக்கக்கூடிய ரட்னதுரை அவர்கள் தான் எங்களுக்கு தபேலாவினுடைய சாகிர் ஹுசைனாக நாங்கள் கருதுகிறோம். அங்கே அவரைத்தான் நாங்கள் இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய விருந்தினராகவும் நாங்கள் இன்று அறிமுகப்படுத்துகிறோம். எனவே பலருடைய வேண்டுகோளாகவும் அது இருக்கிறது. தென்றல் சிங்கிஸ்டா நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு விருந்தினர்களை அழைப்பது வழமை. அந்த வகையிலே மிக நீண்ட காலமாக எமது வானொலியுடன் இணைந்து இலங்கையிலே தன்னுடைய கரை பயணத்தை தொடர்ந்தும் சிறப்பாக கொண்டு சென்றிருக்கக்கூடிய விசாரத ரட்னதுரை அவர்கள், இன்று நாங்கள் அவரை வாழ்த்தி எங்களுடைய இந்த குழுவிலே அவருடைய பங்களிப்புடன் எங்களுடைய நிகழ்ச்சியினை சிறப்பாக தந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 போட்டியாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் போட்டியாளர்கள் அல்ல, பார்வையாளர்கள் அரங்கிலே 2 பெண்மணிகள் இருக்கின்றார்கள். அவரிடம் சென்று விட்டு வரலாமா நாகபூஷணி? ஆமாம், விரைவாக சென்று விடுவோம். யார் என்று பார்க்கலாம். உங்களோட பேர்? ஜனனி. ஜனனி, ஜனனி, ஜகம்னி, அகம்னி, ஜெகதாரணி நீ, அப்படியா? இல்லை, அப்போ நீங்கள் சாதாரண ஜனனியா? ஸ்ரீ ஜனனி. ஸ்ரீ ஜனனி. சரி, ஜனனி எங்கேருந்து வாரீங்க? கிராண்ட் பாஸ். கிராண்ட் பாஸ்லேருந்து வாரீங்க. எப்படி இருக்கிறது தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சி? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சுருக்கமாக சொல்லிட்டீங்க. ஆமாம். சரி, நீங்களும் ஒரு இசை பிரியரா? ஆமாம். இப்போ உங்களுடைய போட்டியாளர்கள் நேரடியாக பாடுகின்றதை பார்க்கின்ற பொழுது, அது நேரடியாக வானொலியிலே ஒலிக்கின்ற பொழுது ஏனைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி வித்தியாசமாக இருக்குது? லைவாக போகிறனால நல்லா இருக்கு. அது மாத்திரம் அல்ல, எங்களுடைய நேரடியாக எங்களுடைய வாத்திய குழுவினர் இசை வழங்குகின்ற விதம் எப்படி இருக்குது? ஒரு மியூசிக்கல் ட்ரீட் ஒன்று இருக்குது. மியூசிக்கல் ட்ரீட், அதாவது ஒரு இசை விருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஜனனி. நீங்களும் ஏதாவது பாடல் பாடுவீர்களா? ஆமாம். நீங்கள் இசை பயில்றீங்களா? வீணை மெயினாக பழகிறேன். வீணை, ஆஹா, சரி. அப்படின்னு சொன்னால் நீங்களும் இசை சார்ந்த ஒரு பேர் தான். எனவே என்ன, எங்களுக்கு ஒரு 2 வரிகளை பாடி காட்டுங்கள். நாகபூஷணி, நீங்கள் புதிய பாடல் வேண்டும் என்று கேட்டீர்கள். எனவே புதிய பாடல் வந்துவிட்டது. அவருடைய ஜனனி பாடிவிட்டார். ஜனனி, இந்த போட்டியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கு. ரொம்ப அடக்கமாக பவ்யமாக பேசுகிறீங்க ஜனனி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அடுத்த
பார்வையாளர் அரங்கில் இருக்கக்கூடியவர் யார் என்று பார்க்கலாம். உங்களோட பேர்? தர்ம சம்வர்தினி. எல்லாமே இந்த ஏதோ கர்நாடக ராகங்கள் அடிப்படையாக கொண்ட பெயர்களாக இருக்கிறது. ஜனனி, உங்களோட பேர் என்ன? தர்ம சம்வர்தினி. தர்ம சங்வர்தனி. சம்வர்தினி. சங்வர்தினி. சிங்களத்திலே சங்வர்தனி என்று சொல்லுவாங்க. நீங்கள் சம்வர்தனி. எங்கிருந்து வாரீங்க? கிராண்ட் பாஸ். நீங்களும் கிராண்ட் பாஸ். அப்போ இன்று கிராண்ட் பாஸ் வசம் தான் அதிக பார்வையாளர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கிறது தென்றல் சிங்கிங் ஸ்டார்? ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுடைய போட்டியாளர்கள் எப்படி பாடல் பாடுவது எப்படி இருக்கிறது? ரொம்ப வித்தியாசமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, இன்றைய நிகழ்ச்சியிலே பாடியவர்களிலே உங்களுடைய விருப்பமாக யார் அமைந்தது? எந்த பாடல் உங்களுடைய விருப்பமான பாடலாக இருந்தது? அப்படி இல்லை, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக பாடுறாங்க. ஒருத்தங்க அவங்க வாய்ஸில் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியை நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் வேறு யார் யார் இருக்கிறாங்க? எங்களுடைய தென்றல் எஃப்எம் அபிமானிகள் எல்லாரையும் கேட்க சொல்லியிருக்கேன். யார் யார் சொல்லுங்கள், ஞாபகப்படுத்துங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நூஹா கேட்க சொல்லியிருக்கேன். 2-3 பேர் அவர் சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறார் நண்பர்களுடைய பெயர்களை. வாழ்த்துக்கள். அதே போன்றுதான் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சி இன்றும் ஆனந்த சமர்கோன் கலையத்தில் இருந்து நேரடியாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நீங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்திலும் பார்க்கலாம். இப்பொழுது மீண்டும் பார்வையாளர் அரங்கிலிருந்து எங்களுடைய மேடையில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் பாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் கதிரைமலை நாதன். கதிரைமலை நாதன், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க? சமரசம் உலாவும் இடமே. சமரசம் உலாவும் இடமே, சீர்காழி பாடிய பாடல். எங்கு சமரசம் உலாவது உண்மையில நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சுடுகாடு. சுடுகாட்டில் தான் சமரசம் உலாவுது அப்படின்னு சொல்லி அந்த பாடலை அருமையாக எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் அப்படி அனுபவித்து சொல்கிறீங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? சுடுகாட்டில் தான் சமரசம் உண்டு, அங்குதான் யாரும் எந்தவித பேதமும் இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன பேதமும் இல்லை, அப்படியே பெரியோர் ஜாதி சமயம் ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் அழகாக ஒரு சந்தனை போட்டு வைத்திருக்கிறீங்க. சந்தனத்தில் ஒரு குங்குமம் கலந்து வச்சிருக்கிறீங்க. அது வளமையாக வைப்பீங்களா இல்லாட்டி இன்று வைத்து விட்டு வந்திருக்கலாம்? வளமையாக வைக்கலாம். வளமையாக. நாச்சிமார் கோவிலடி என்று சொன்னதுமே உங்களுக்கு கோவிலுக்கு செல்வதிலே எந்தவித பஞ்சமும் இருக்காது. நித்தம் கோவிலுக்கு சென்று விட்டு வரலாம். சரி, உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்கள் இசைத்துறையிலே ஆர்வம் சிறு வயதில் இருந்தால்? 72 ஆர்வம். நான் போன வாரம் நம்மளோட ராமச்சந்திரன் அண்ணா அவர்கிட்ட பாட்டை கேட்டேன். எப்படி இருந்தது? நல்லாக இருந்தது. வயது போனாலும் நல்ல குரல் தளம்பதில் நல்லா இருந்தது. எனக்கு அவர்கிட்ட பாட்டை பின்பற்றி தான் இந்த இசைத்துறையில் வரவேணும், மேடையில் பாடணும்ன்ற ஆசை அவர் தான் எனக்கு கூட்டி வச்சார். அந்த காலத்தில் இருந்து நீங்கள் அவருடைய பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க? அவர்கிட்ட இசை நிகழ்ச்சி நடந்தால் அங்கே நிற்பேன். அதாவது அவர்களுடைய வரிசையில் வந்து பல பாடல்கள் இருந்தார்கள் இல்லையா? எங்களுடைய அண்ணாமலை, சனி சிவானந்தன், மனோகரன், நித்திகனரத்னம் அனைவருமே எஸ்எல்பிசி இல்லாவிட்டால் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் ஊடாக தங்களுடைய பாடல்களை நேர்கள் வசம் கொண்டு சென்ற கலைஞர்கள், அற்புதமான கலைஞர்கள் எல்லாமே உருவாகி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் ஒரு புதிய பரம்பரையை உருவாக்குகின்ற நோக்கிலே தென்றல் சிங்கிங் ஸ்டார் உருவெடுத்திருக்கிறது. நீங்கள் இன்று என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க? அந்த சமரசம் உலாவும் என்கின்ற பாடலை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள் சொன்னீர்கள். அந்த பாடலை நீங்கள் சிறப்பாக பாட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு போட்டிக்கு போகலாமா? கதிரைமலை நாதனுக்கு கரகோஷம் தந்து வரவேற்பு. கதிரைமலை நாதன் என்று வித்தியாசமான பெயர்களிலே தான் என்று போட்டியாக வந்திருக்கிறாங்க. தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதன பசலை பிரிவு. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா. சமரசம் உலாவும் இடமே. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா. சமரசம் உலாவும் இடமே.
ஒரு முடிவில் சேர்ந்திடும் காடு தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே ஆண்டி எங்கே அரசனும் எங்கே ஆண்டி எங்கே அரசனும் எங்கே அறிஞன் எங்கே அசடனும் எங்கே அறிஞன் எங்கே அசடனும் எங்கே ஆவி போனவின் கூடுவாரிங்கே ஆவி போனவின் கூடுவாரிங்கே ஆகையினால் இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சேவை செய்யும் தியாகி சிருங்கார போகி சேவை செய்யும் தியாகி சிருங்கார போகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே கதிரை மலை நாதன், உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றாக நான் நினைக்கிறேன். உங்களோட ஊரில் வந்து உங்களுடைய குரலை கேட்கிற பொழுது எனக்கு அந்த வில்லு பாட்டு மற்றும் எங்களுடைய கிராமிய இசை குரல்கள் ஞாபகம் வருகிறது, கலைஞர்களை ஞாபகம் வருகிறது. எனவே நீங்கள் இன்னும் சிறப்பாக சிறந்த பாடல் தெரிவுகளை மேற்கொண்டு இன்னும் சிறப்பாக தாளம் லயம் இந்த பயிற்சிகள் எல்லாம் சுருதி லயம் இந்த பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக மேற்கொண்டு அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இலங்கை வானொலிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இலங்கை வானொலி பல கலைஞர்களை உருவாக்கின்ற நன்றிக்கு உரித்தாகவும் அந்த இலங்கை வானொலிக்கு கொடுக்கணும் அந்த பேர். சரி, கதிரைமலை நாதன், நீங்கள் எப்படி பாடினீங்க அப்படின்னு நீங்கள் வானொலி வாயிலாக நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுடைய குரலை, உங்களுடைய பாடலை நீங்களே கேட்பதற்கு இன்னும் நான் என்ன திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்பதற்கும் கூட உறுதுணையாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பிலே. அதே போன்று நீங்கள் முழுமையாக கடந்த 3ஆம் தேதியிலிருந்து ஒலித்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்திலே சென்று நீங்கள் வேண்டுமான அளவு கேட்டு மகிழலாம். எங்களுடைய பாடல்களுடைய என்கின்ற குரல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கதிரைமலைநாதன் இணைந்து கொண்டமைக்காக. இன்றும் லலித் சாந்த பிரிய தலைமையிலான எங்களுடைய வாத்திய குழு முன்னிலையிலே நேரடியாக மோதிய எமது போட்டியாளர்கள் போன்றுதான் அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னும் 4 போட்டியாளர்களுடன் உங்களை நாங்கள் சந்திக்க காத்திருக்கிறோம் என்கின்ற மகிழ்வான செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு இது விடை பெறுகின்ற நேரம். ஆனால் மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்க போகின்ற வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்னும் புதிய 4 திறமைகளுக்கான இடம் இருக்கிறது என்பதையும் மறந்து விடாதீர்கள். லலித் சாந்த பிரிய தலைமையிலே உபத்திச பெரேரா
ಚಾಮರ ಹಪಂಗಮ ಇಂದುನಾಥ್ ನಂದಸಿರಿ ಚಿಂತಕ ಲಕ್ಮಾಲ್ ಸಿಸಿರ ಧರ್ಮರತ್ನ சமிந்த லோகு குமாரகே ரத்னம் ரத்னத்துறை ஆகியோருக்கு எங்களுடைய நேர்கள் சார்பில் நன்றி. தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 powered by தேசிய லோத்தர் சபை மற்றும் விவசாய அமைச்சின் சேதனை பசலை பிரிவு. நம்மவர் பாடும் திறமைக்கு களம் அமைத்து தரும் நட்சத்திர பாடகர தெரிவு போட்டியிலே இசை வழங்கியவர்கள் லலித் சாந்த பிரிய தலைமையில் உபதிச பெரிரா சிந்தக லக்மால் அசேல வன்யாராஜி கமித சில்வா சமிந்த லோகுகுமார ரத்னம் ரத்னத்துறை. தொழில்நுட்பம் வழங்கியவர்கள் நிஷாந்தி ரணதுங்க ஆனந்த பத்மஸ்ரீ. கலையக உதவி ஆத்துல நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சிவசங்கர் கணேஷ். விடைபெற்று செல்லும் நாம் நாகபூஷணி உங்கள் அன்பின் சிவராஜா தக்கீஷன். வணக்கம் நேர்களே. வணக்கம் நேர்களே. இலங்கையின் நட்சத்திர குரல் தேடலின் மற்றும் ஒரு ஆரம்பம். உலகுக்கு நம்மவர் திறமைகளை வெளிக்காட்டும் 60 நிமிட நேர நேரடி வானலை போட்டி நேரம். பரபரப்பான விறுவிறுப்பான நயம் தரும் பாடல்களுடன் போட்டியாளர்களை நேரலையில் இசைக்க வைக்கும் தென்றல் சிங்கிங் ஸ்டார். தென்றல் சிங்கிங் ஸ்டார். ஸ்டார்.